இன்றைக்கி நான் அவல் பாயசம் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. செய்யறதும் ரொம்ப சுலபம். அதை எப்படி செய்யறதுங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். அவல் பாயசம் செய்யறதுக்கு முதல்ல 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கணும். இந்த கப்பு நிறைய எடுத்துட்டு இருக்கேன். அவல் வந்து ஒரு 50 கிராம் அளவு இருக்குது. இதை நெய்யில் வறுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். நல்லா இது ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் வறுக்கணும். இப்போ கலர் மாறி இருக்கு. இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ அவல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதோட சர்க்கரை சேர்க்குறேன். அவல் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு பாதி அளவு போதும். நான் வந்து ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இந்த ப்ரௌன் சுகர் திதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து அது கொஞ்சம் அதிகமாக சேர்க்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு சர்க்கரையோட தன்மையை பொறுத்து நீங்கள் எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அதனால ரொம்ப டைம் ஆகாது. அதனால யாராவது விருந்தாளிங்க வந்தப்போ இல்லாட்டி பூஜை டைமில் நைவேத்தியத்துக்கு உங்களுக்கு டைம் இல்லாதப்போ சீக்கிரமாக செய்யணுன்னா இதை செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். 4 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்க்குறேன். இப்போ ஒரு 5-6 முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்க்குறேன். இந்த அவல் பாயசம் 2 பேருக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நான் ஒரு 150 ml பால் இதோட சேர்க்குறேன். சூடு ஆறினப்புறம் தான் பால் சேர்க்கணும், இல்லாட்டி பால் திரிஞ்சு போயிடும். இதோட மில்க் மெய்டு இருந்தாலும் அதையும் சேர்த்து கலந்துடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அவல் பாயசம் ரெடி. இதில் அவல், பால், ட்ரை ஃப்ரூட்ஸ், சர்க்கரை இதெல்லாம் சேர்க்குறோம். அவல் ரொம்ப சீக்கிரமாக ஜீரணமாயிடும். அதனால் நம்ம அவல் பாயசம் சாப்பிட்ட உடனேயே நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறது. நம்ம வேலை செய்கிறதுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறது. சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை இதை யூஸ் பண்ணால் நல்லது. பால் லோ ஃபேட் மில்க் யூஸ் பண்ணினா நல்லது. அவல், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதிலெல்லாம் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதனால் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்காது. அவல் பாயசம் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.